ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சுட சுட சாதம். இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க வச்சேன். ஏன்னா சட்டியில் தான் எப்பயுமே வடிப்பேன். இன்றைக்கி காலைல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து குக்கர்லேயே வச்சுட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே சமையல் இல்லைங்க, சண்டை சமையலாக போயிடுச்சுங்க எங்கள் வீட்டில். காலைல மாமா 6 மணிக்கே வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு நான் தான் குழம்பு வைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நானாக தான் கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு எடுத்து குழம்புன்னு சொல்லிட்டாரு. எடுத்து குழம்பு வச்சு அவருக்கு தோசை ஊற்றங்காட்டி அவர் வந்துட்டாருங்க. இது ஒரு குத்தமாக போயிடுச்சு. நான் வரங்காட்டி நீ எப்படி சமைச்சு வைக்காமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கே என்ன டென்ஷனில் இருந்தவரோ இங்கே வந்து நம்மளை விட்டு இந்த வெயிலில் சூரிய பகவான் நம்மளை கொளுத்துறது பற்றலைன்னா அந்த ஆள் வந்து கொளுத்திட்டு போயிட்டார். சரி என்னங்க பண்ணுறது, சண்டை ஓட்டாருன்னு நம்ம கோச்சிட்டு படுக்கவா முடியும்? இல்லையே, நம்மளுக்கு முன்னே வயிறு சேர்ந்து பசிக்கும் அப்படின்லாம் சமைக்காமல் இல்லை, அப்படிலாம் சமைக்கலை. மாமாக்காக தான் சமைச்சேன். அந்த மாதிரிலாம் நினைக்கல, மாமாக்காக தான் சமைச்சேன். என்ன தான் சண்டை போட்டு போனாலும் வந்து அவருக்கு வந்து நான் திருப்தியாக சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அவர் நல்லா சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு வந்து நான் சமைச்சு கொடுக்கணும், அவருக்கு வந்து எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ வந்து என் மனசில் எப்போயுமே இருக்குங்க. அதனால் வந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, இப்போன்னு இல்லைங்க, எப்போயுமே சண்டை போட்டாலும் சரி, அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு சாப்பாடு செஞ்சு வைக்காமல் இந்த 15 வருஷ வாழ்க்கையுமே நான் எப்பயுமே அப்படி தாங்க இருப்பேன். சண்டை போட்டு என்னங்க பண்ணுறது, புருஷன் தானே, நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்காக நம்ம இது கூட தாங்கிக்கலாம்னா என்ன? எப்பயுமே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்துட்டால் அது யாராலையுமே இருந்துட்டு, புருஷனால வந்தாலும் சரி, ஒய்ஃப் பொண்டாட்டியெல்லாம் வந்தாலும் சரி, அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் தாட்டில் கொண்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்போ நம்ம தான் லைஃப் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. என்றைக்குமே விட்டு கொடுத்து போனால் மட்டும்தாங்க வாழ்க்கையை வாழ முடியும். அது எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போயிருக்கிறோம். நம்ம வேலை பார்க்குற இடத்துலையுமே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து வருவோம். ஆனால் வீட்டில் வந்து நம்மளை ஒரு வார்த்தை கூட குறைய பேசிட்டோம்னா நம்ம பொங்கிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் விட்டு கொடுத்து வாழுங்க. இன்னொன்று, இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நிறையா குடிங்க இந்த வெயில் காலத்தில்.